நம்மளதும் கொஷின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒரே நிமிஷம். இதுக்கு மேலே வந்தாலும் வராட்டி பரவாயில்ல, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ப்ரெசன்ஸ் என்டையர் ஃபுல் ஸ்க்ரீன் ஷேர். என்னோட பேஜ் தெரியுதா? ஹலோ, தெரியுது. ஓகே தெரியுது. சாரி. லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? அசிஸ்டன்ட் சர்ஜன் பார்த்தோமா? லாஸ்ட் டைம் யார் அட்டன் பண்ணீங்க? எஸ் சார். அசிஸ்டன்ட் சர்ஜன் எந்த பேட்ச் பார்த்தோன்னு தெரியல. சரி பார்த்துருவோம். கொஷின் பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த கொஷின் அட்டன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்ட்? சேலம். எஸ், இந்த கொஷின் அட்டன் பண்ணிட்டோம். கரெக்டா? ஆமா சார். நீ கொஞ்சம் ஓவராலாக என்னென்ன முடிக்க முடியுமோ எல்லாமே முடிச்சிடலாம். எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். இது நம்ம டிஸ்கஸ் பண்ணல, ரைட்? ஓகே, அப்படியே இன்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏதாவது பண்ண ஐடியா இருக்கா? யாரெல்லாம் முடிச்சிட்டீங்க? புக்கை யாராவது முடிச்சிங்களா? புக்ஸ் வந்து தேர்ட் டேர்ம் எல்லாம் முடிக்கல. 7th ஓடது 6th ஓடது. இந்த மூ மேத்தா 8th வருமே வந்திருக்குமே, யார் முடிச்சீங்க? யாரா இருக்கீங்களா? நல்ல ஞாபகம் இருக்கு. மேத்தா வந்துச்சு. பட் ஓகே மேடம், தண்ணீர் ஞாபகம் இருக்கா? இது நீங்க இப்படிதான் இது பண்ணிக்கணும். தண்ணீர் யார் எழுதுனா? தண்ணீர் மூ மேத்தா தானா? கீழ்கண்டலில் மூ மேத்தா நூலை தேர்ந்தெடுங்க மேடம். தண்ணீர் கண்டிப்பா வேற. ஊர்வலம் சார். கண்டிப்பா எஸ், ஊர்வலம். ஏன்னா இது எல்லாமே வேற. ஓகே. கல்யாண்ஜியின் கவிதைகள் அல்லாதது. அதாவது இப்போ நீங்கள் இது வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஒருத்தர் இது வந்து நீங்கள் எல்லா புக்கும் நீங்கள் அந்த புக்கை படிச்சிட்டிங்கன்னா தான் நீங்கள் இதை கன்க்ளூஷன் பண்ணி கரெக்டாக நீங்கள் அடிக்க முடியும். ஏன்னா இது ரெண்டும் எனக்கு நல்லா தெரியும் இவர் கிடையாது அப்படின்னு. ஸோ இதுவுமே வேறு பேரில் தான் வரும், பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் இந்த ஊர்வலம் தான் கரெக்ட். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக இதுக்கு முன்னாடி அதை அதை நாலேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அட்டன் பண்ண முடியும். இது மேடம் 2வது கேள்வியும் அதே தான் கேட்டிருக்கான். கல்யாண்ஜி கவிதைகள் அல்லாதது. எனி ஐடியா? அந்தற்ற நதி யாரும் படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் இன்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக பார்த்தேன். ஹலோ, இது அசிஸ்டன்ட் சர்ஜரி ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? ஆதி அல்லது ஒரு கிராமத்து நதி, அது ரெண்டில் ஏதோ ஒன்று தான். ஏன்னா இது ரெண்டும் அவர் பேரில் படித்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. பொது கவிதை இவற்றை குறிப்பிடப்படுவதில்லை. கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, இலகு இலா கவிதை, கட்டுக்குள் அடங்காத கவிதை. இது கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். புது கவிதைகள் இதில் ரொம்ப பெரிய டெஸ்ட் இருக்குது. கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். குறிப்பிடப்படுவதில்லை. பாரதிதாசன் வந்து அவர் தான் வந்து முத வித்துட்டாப்ல புது கவிதைகள் எழுதுறது. ஆப்ஷன் ஏவா? இல்ல மேடம், அதான் கவிதை, கட்டற்ற கவிதை. மேடம் நல்லா இதான் நீங்க படிச்சிருக்கீங்க, நல்லா தெரியுது. ஆனா அதுல கொஸ்டின் கன்ஃபியூஸ் பண்றான் பாருங்க. அதை நல்லா கண்டுபிடிங்க பார்ப்போம். இவற்றை குறிப்பிடப்படுவதில்லை. கட்டற்ற கவிதைகள், அதுக்கு எதுவுமே இது கிடையாது. விலங்குகள் இலா கவிதை கரெக்ட், அதுவுமே எதுவுமே கிடையாது. கட்டுக்கள் அடங்காத கவிதை, இலகு கவிதை. இங்க என்ன கொடுத்துருக்கான்? இலகு இலா கவிதைன்னு நடுவில் ஒரு வார்த்தை ஆட் பண்ணிட்டான். இலா கவிதை. இவற்றை குறிப்பிடப்படுவது இல்லை. இது எல்லாத்தையுமே குறிப்பிடுறாரு. ஸோ இலகு கவிதை எடுத்த புது கவிதை எல்லாமே அதுல இலக்கணம் இருக்காது. அதை எழுதுகை மோனை அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காது. பட் குறிப்பிடப்படுவது இல்லைன்னு தானே கொடுத்திருக்கு கொஸ்டின். ஆமா மேடம், குறிப்பிடப்படுவது இல்லை. அதான் இலகு கவிதைன்னு அவர் குறிப்பிடுறாரு. புது கவிதைகள் இலகு கவிதைன்னு சொல்றாங்க. இங்க என்ன சேர்த்துருக்காங்க? இலகு இலா கவிதை நடுவில் ஆட் பண்ணிட்டான். இலாக்குன்னு ஆட் பண்ணிட்டான். புக்லேயே வரும். இது இலகு கவிதைன்னு வரும், கற்றற்ற கவிதைன்னு வரும், இலக்கல இலா கவிதைன்னு வரும். புரியுதா நான் சொல்றது?
புரியுது. பட் புதுக்கவிதை இவ்வாறு குறிப்பிடப்படுவது இல்லை. அ அப்ப வந்து இலக்கில்லா கவிதைன்னு சொல்லலாம். எத சொல்றீங்க? அதத்தான் சொல்றேன். இதெல்லாம் இதான் இவற்றை குறிப்பிடப்படுவது இல்லை. இது எல்லாமே உண்மை. அப்ப இது இலகு கவிதை. என்ன பண்ணுங்க? இலகு இலகு இலா கவிதைன்னு குடுத்துருக்கான். அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அந்த இலா ஆ உங்கள கன்ஃப்யூஸ் பண்ற மாரி அப்படி குடுத்துருக்கான். இது சொல்லுங்க. இது படிச்சிட்டீங்களா? இது வந்துரும். இத ரிவோல்ட் என்னும் பாடல்களுமே நடத்தியவர். ஹைலைட் பண்ணியே வரும். 9த்ல வரும். பாரதியாரா? இல்ல மேடம். அவரு இல்ல. அவரு வேற மாரி ஒரு பேர் வரும். மேடம் 9த்லயே வரும் மேடம் இது. பெரியார் மேடம் இது. ஹைலைட் பண்ணி மஞ்சள் கலர்ல ஹைலைட் பண்ணியே போட்டிருப்பாங்க. ஓகே மேடம். இது டெக்ஸ்ட் புக்ல உள்ள கொஸ்டின் தான். 9th புக்ல வரும். உலக தாய்மொழி தினம் கடைபிடிக்கப்படுவது. February 21. எஸ் வெரி குட். யாரு? புக்லயே வரும். இது டெக்ஸ்ட் புக் பின்னாடியே வந்துரும். இது இது ஈஸி தான். பெருஞ்சித்திரனார் இயற்பெயர். வாணி மேடம் Durai. டேய் பாரதிதாஸ் தான் வாணிதாஸ் தான். இது டெக்ஸ்ட் புக்ல தான் இருக்கு. துரை மாணிக்கம். எல்லாம் படிச்சிருக்க மறந்து போயாச்சு. இல்ல மேடம். அது அப்படியே அதை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கு மேடம். இது கிடையாது, சச்சினானந்தன் கிடையாது, தமிழினார் கிடையாது, வாணிதாசன் வந்து பாரதிதாசன். அப்ப இது யாரு அப்படின்றத ஃபில்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுவும் இப்போ டெக்ஸ்ட் புக்ல வர்றதுதான். மேடம் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் யார் படிச்சீங்க 9th? இன்னும் இவ்வளவு பேர் இன்னும் தமிழ் படிக்காம இருக்கீங்க. ரொம்ப கஷ்டம். அப்படியே நீங்க யோசிச்சிட்டே வாங்களேன். இப்ப பாருங்க எத்தனை கொஸ்டின்ல நீங்க தப்பா ஆன்சர் பண்றீங்கன்னு பாருங்க. நீங்க இதுலயே ஃபில்டர் ஆயிட்டீங்கன்னா எலிஜிபிலிட்டில உள்ள போக மாட்டீங்க. உங்க டெக்ஸ்ட் புக் உங்களோட தியரி பேப்பரே திருத்த மாட்டான். பாருங்களேன் 5 கேள்விக்கு நீங்க ஒரு கேள்வி தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 20 மார்க் 40 கேள்வியில நீங்க 20 மார்க் எடுக்கணும். 10 எப்படியும் டஃபா தான் இருக்கும். நான் 40 மட்டும் தான் நம்ம காம்படிஷனாவே எடுத்துக்கிறேன். 40ல 20 தான் 20 மார்க் எடுக்கணும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு நீங்க தமிழை ப்ரிப்பேர்டா இருக்கணும்னு பாருங்க. புரிஞ்சு படிக்கணும்னு பாருங்க. எப்பா இந்த டெக்ஸ்ட் புக்ல தான் வரும். எனி ஐடியா? தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ். பேரறிஞர் அண்ணா. தந்தை பெரியார் மேடம். டெக்ஸ்ட் புக்லயே வரும் மேடம் அழகா. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் வந்து பெரியார். வெரி குட் வெரி குட். டெக்ஸ்ட் புக்லயே வரும். நாட்டுப்பண்ணுக்கு மெய் பண்ணோடு நடனமாடிய முதல் பெண்மணி. இதுவும் டெக்ஸ்ட் புக்லயே வரும். ஐ மீன் கண்டென்ட்லயே வரும். இது ரொம்ப ஈஸியா பிரிச்சிடலாம். பத்மினி சுப்ரியா, ருக்மாதேனி, மல்லிகா சாராபாய்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக்லயே வரல. அவங்க அம்மா. எனி ஐடியா? பால சரஸ்வதி. கேழ்வரகு, சோளம் முதலியவற்றின் குல வகைகளை குறிக்கும் சொல். கதிர். 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 தாருன்னு என்ன மேடம் அப்பனா? தாறு வாழை. வாழை சீப்பு மேடம். அடிவகை தான் தாள்னு சொல்லுவாங்க சார். இல்ல அவங்க மேடம் சொன்னது கரெக்ட் தான். கதிர் தான். இது குல வகைனா எப்படின்னா தென்னங்கொலை, வாழை சீப், வாழை தாறு கரெக்ட். சீப்பு தனி, வாழை இது வராது. கொத்துன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அவரை கொத்து, வேற என்ன முருங்கை பிஞ்சு, அது மாதிரி அந்த 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 இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேர் இருக்கு. கரெக்ட் தான். இது கதிர் தான் கரெக்ட். ஸோ அடுத்தடுத்து என்ன இருக்குங்கிறதா சொன்னேன். அதையும் கேட்டுக்குவாங்க. அதுக்காக சொல்றேன். இந்த பாருங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா 40ல் 20 எடுக்குன்னு சொன்ன பாருங்க. இதெல்லாம் கண்டிப்பா எடுக்க முடியாது. இது ஏன்னா டெக்ஸ்ட் புக் ஃபுல்லா படிச்சிருந்தா தான் எடுத்துக்க முடியும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி நம்மளை வந்து இது பண்ணிடுவான். இதை படிச்சிங்களா? இது இவர் ஐ திங்க் இவர் 10த்லேயே வருவார்னு நினைக்கிறேன். இவர் நான் முத்துசாமி. எஸ் 10த்லேயே வருவார். இவர் தமிழ் கடைசி. ஆமாம் 10th புக்லேயே வருவார். இவர் கூத்துப்பற்றை நான் முத்துசாமி இயற்றிய தமிழ் தாமரை திரு தாமரை திரு விருதுன்னு என்ன சார்? யாரா ஐடியா? எனி ஐடியா? டீட்டெயில் யாரா படிச்சிருக்கீங்களா? பத்மபூஷன் சார். வெரி குட் வெரி குட். கரெக்டாக. அப்போ இவர் வாங்கினாரு. இவற்றின் நாடகங்கள் பெரும்பாலும் சமூக அரசியலை மாற்றங்களை பேசாதவை. நல்லா கவனிக்கணும் பாருங்களேன். பேசாதவை. பி சார். கரெக்ட். கூற்று சரி, 1 சரி, 2 வந்து காரணம் தவறு. அவரோட இதெல்லாம் வந்து அரசியல் பேசும். இல்லை டெக்ஸ்ட் புக் படிச்சாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது எனி ஐடியா? அதுலயே இருக்கு ஆன்சர்.
நற்றினை சார். நான்கடிகள் சிற்றலையாகும். 8 அடி 8 அடிக்கு மேல போயிடுச்சுனா குறுந்தொகை. குறுந்தொகை. அறம் பொருள் இன்பம் இவற்றின் முப்பால் பகுதிநூல் கொண்ட நூல். திருக்குறள். திருக்குறள் அதை அடிச்சிட்டீங்க. திருக்குறளும் 4 அடியாரும் வரும். அறம் பொருள் இன்பம் காமம் வரும். அதுல இன்பம் மட்டும் வரும். இது மட்டும் கேட்ட அறம் பொருள் இன்பம் கேட்டாலும் 4 அடியார் வந்துடும். இது புரியுதுங்களா? இது தனி கொஸ்டின். இது அதுல இதை ஆட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து கேட்டான் உங்களுக்கு. அப்பா இதுவும் டெக்ஸ்ட் புக் தான். 9th கரெக்டா சொல்லுங்க. இந்திர நிலா நடைபெற்ற நாட்கள் 28 டெக்ஸ்ட் புக்லயே வரும். அடிச்சிட்டீங்க. என்ன செய்யுள் பாது? எனி ஐடியா? நான் புக்கை பரட்டுறீங்க. சிலப்பதிகாரம் பாது. நெடுவேல் குன்றம் என்று அழைக்கப்படும் மலை. அழகர் மலை, பழனி மலை கிடையாது. சுரளி மலை அல்லது வெடங்க மலை, ரெண்டுல ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. உங்களை யாராவது படிச்சிங்களா? இது டெக்ஸ்ட் புக்கான கொஷினு. அப்படியே புக்லேயே வரும். 9th or 10th நினைக்கிறேன். மாயம் என்ற சொல்லி தரும் பொருள் சீராட்டு. விளையாட்டு. டெக்ஸ்ட் புக்லேயே வரும். உழைவின்றி தாளாது உளுற்றுவார். எனி ஐடியா? திருக்குறள். கல்வி வராது, செல்வம் வராது, புகழும் வராது, முயற்சி உடையார். 782 அடிகளை கொண்ட மதுரை காஞ்சி மதுரையை பற்றிய மட்டுமே சிறப்புக்கும் அடிகள். கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். அது டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கு. மேடம் அதே மாதிரி நீங்கள் சில விஷயங்களை வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரியாகவே நீங்கள் இது பண்ணிக்கணும். அப்போ பண்ணிங்கன்னா அந்த பேஜ் அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட் டைம் மேடத்தில் கூட கேட்கும்போது சொல்லியிருந்தேன் பாருங்க. இந்த இப்போ இருக்க புக்கில் ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நீங்கள் பாரதியாரை பற்றி கேட்டாங்க அப்படின்னா அந்த பாரதியாரை இமேஜோட போட்டு அந்த கண்டென்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பான். அதை அப்படியே நீங்கள் ஃபோட்டோகிராஃபி மெமரியில் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ளே இருக்க நம்பர்ஸு அதெல்லாம் அப்படியே உங்களுக்கு அப்படியே கண்ணுக்குள்ளே அப்படியே இதாயிரும். ஸோ அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிரும். நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நான் பார்த்தோன்னே டக்குன்னு அந்த புக்கில் அந்த மஞ்சள் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுக்குறனால நான் டக்குன்னு என்னால் சொல்ல முடியுது. 354. ஸோ அது மாதிரி இது படிங்க. இரடி பொம்பல் எனும் சொல்லை பின்பற்றுவற்றில் எதை குறிக்கப்படும்? திணைச்சோறு. பொம்பல்னா சோறு, இரடினா திணைச்சோறு. திணைச்சோறு. கரெக்ட் மேடம். டெக்ஸ்ட் புக்ல வருதா மேடம் இது? ஏன்னா அது பொருள் பொம்பல் மட்டும் கேள்விப்பட்ட மாதிரி நான் இருக்கு. ஆமா சார், 10th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக். ஓகே. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். புன்புலம். சி. பொருந்தாத சொல் மேடம். மூதூர். டேய் மூதூர்லாம் இருக்குடா. நல்லிசையா சார்? இல்லம்மா, அடுபெயர். அடுபோர். பின்பர்வற்றில் கம்பர் எழுதாத நூல். திருக்கை வழுக்கா. மேடம் கம்பர் எழுதாத நூல் மேடம். திருவள்ளுவ மாலை. அது யார் மேடம் எழுதுனாங்க? எழுதுனது யாருன்னு தெரியல, பட் இவர் கம்பர் எழுதல. அப்ப அது கரெக்ட் தானே. திருவள்ளுவர் மாலை எழுதுனது வந்து அவர் பேரு கரெக்டா சொல்லுங்க பாப்பா. எனி ஐடியா? இது ஒன்ஸ் வந்து இது கொடுத்துட்டா அது அப்படியே இதாயிரும்ல. அவங்க யாராவது வந்தாங்கன்னா கூட ஆட் ஆயிரும்ல. கரெக்டா இருக்க தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. மாணிக்க வாசகர் மேடம். மாணிக்க வாசகர். ஓகே. அது மாதிரி படிக்கும்போது கதையா படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். திருவள்ளுவர் பத்தி அப்படியே ஒரு கதையா படிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு அது ஈஸியா வந்துடும். இது ஓர் எழுத்து ஒரு மொழி. கரெக்டாக அடிங்க பார்ப்போம். இது கூட படிக்கலாம். நம்ம எம்ஆர்பி கொஷினுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாதுன்னு அர்த்தம்.
சி. மேடம் என்ன மேடம் பொருந்தாதது ஏன் சார் தவறான மேடம் ஊன் இறைச்சி கரெக்ட் மேடம். ஊன் இறைச்சி. அன்னம் பொருந்தி உணவு உள்ளது. நான் பொருந்தாததுன்னு நினைச்சிட்டேன். தவறாக பொருந்தி உள்ளதை நான் அதாவது கொஸ்டின் கரெக்டா படிக்கணும். நீங்க கொஸ்டின் 2 டைம் படிச்சிடணும், இல்லைன்னா நம்மள சுழிச்சு விட்டுரும். அன்னம் உணவு மேடம் அதான் தப்பு. ஏன்னா அண்ணன் ஓரல் தொழில் படிக்கல அதெல்லாம் கண்டிப்பா 1 மார்க் உங்களுக்கு அதில் வந்துடும். ஸோ அதனால எல்லாம் படிச்சிருங்க. ஓரல் தொழில் 42 இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பிரித்துக பெயர் அறியா சொல்லுங்க பாப்பா, இது ஐடியா சி. பெயர் பிளஸ் அறியா. சூப்பர். ஒரே நிமிஷம் யாரோ வராங்களாட்டிருக்கு, ஒரே நிமிஷம் இருங்க. இது எப்படின்னு வேற ஒவ்வொரு டைம் கொடுக்க வேண்டியதாக இருக்க மாட்டிருக்கு. டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறாங்களாட்டிருக்கு. அடுத்து என்ன பண்ண மேடம் பார்த்தாச்சு. அடுத்து தவறாக பொருந்துள்ளதை காண். இனி ஐடியா இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்லேருந்து வர்றது தான், வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா கேட்கவே இல்லை. எது இதில் தவறாக பொருந்தி உள்ளது? ஆப்ஷன் சி. சி. அதுக்கு என்ன அர்த்தம் மேடம்? சி ஆப்ஷன். அப்போ டெம்பர்ட்னா என்ன மேடம் இது? பெருங்காற்று. சூப்பர் மேடம். யார் மேடம் நீங்க தெரிக்க விடுறீங்களே மேடம். சூப்பர் சூப்பர். எல்லாம் டெக்ஸ்ட் புக்லேயே வர்றதான். கீழ்கண்டவற்றில் பிழை சொற்கள் அற்ற தொடரை கண்டறிக. கண்ணாடி முன் அலங்காரம் செய்தால், மார்க்கத்தில் யாத்திரை செல்லுங்கள். என்ன சொல்லியிருக்கான்? கீழ்கண்டுட்டு பிறமொழி சொற்கள் அற்ற தொடரை கண்டறிக. அறத்து உத்தியோகம் கிடைப்பெற்றது எளிதென்று எளிகளுக்கு ஒப்பனை செய்யும். அழகா கொடுத்துட்டான். டி. டி. எப்படி மேடம் சொல்றீங்க? தமிழ் சொல். உத்தியோகம் வந்து வட சொல் தான். மார்க்கமும் யாத்திரை எல்லாம் வேற வேற மொழி. சூப்பர் மேடம். ஒப்பனை அடிச்சிட்டீங்க. கண்ணாடி. கரெக்ட் தான் மேடம். கண்ணாடி. வலுவு சொற்கள் தொடர்களை கூட்டினை அறிக. வலுவு சொற்கொற்று கூட்டினை அறிக. கார்த்திகை மாதம் அடைமலைன்னு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு தவறு. நஞ்சை நிலத்தில் அவரைக்காய் காய்த்தது, அப்போ கரெக்டு. அப்போ என்ன வரும் மேடம்? 1 தவறு 2 சரி. கார்த்திகை மாதம் அடமலை பெய்தது. 1 தவறு 2 சரி. இல்ல ரெண்டுமே தப்பு மேடம். ஆமா, அவரைக்காய் அவரை வரும். அவரைக்காய் ஆமா, ரெண்டுமே தவறு. இதுவும் அடிக்கடி கேட்குறான். இதுவும் கொஞ்சம் வந்துடும், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சந்திப்பிள்ளைகளுடன் உள்ள தொடரை கண்டறிக. இதெல்லாம் ஈஸி தான், டெக்ஸ்ட் புக்லேயே இருக்குது. டகடகன்னு சொல்லுங்க. ஆனால் செம ஈஸியாக கொடுத்துருக்கான். இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடலாம். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க எவ்வளோ நேரம் எல்லாரும்? சாய் வந்துட்டியா உள்ள? சாய் இருக்கியாடா? ஜாயின் பண்ணியா? ஆப்ஷன் சி சார். அதான் மேடம் டகடா. என்ன எவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இது என்ன தப்புனா? அப்ப படிக்கல யாரும். இந்து வந்திருக்கு சார். தக தக அடைமொழி தொடரா? அது என்னது? அடுக்கு தொடர் அடைமொழி தொடர்னு ஒன்று வருவேன். பிரித்தா பொருள் தரும், பிரிக்கலன்னா பொருள் தராது. இப்போ பிரிச்சும் பொருள் வட 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 ஓட படி படி அப்படின்னு இரட்டை கிளவி அந்த இது. எஸ், அதெல்லாம் சந்திப்பிலேயே வந்துடும், இலக்கணத்தோட ஒன்றி வந்துடும். கவிதை புலவரில் இயற்பெயர் இயற்றப்பட்டது என்பது கவிதை புலவரால் இயற்றப்பட்டது. வெரி குட். யார் இது? செயற்பாட்டு வினைத்தொடர். சூப்பர் மேடம், சூப்பர். கரெக்டா அதான் கொஸ்டினை கரெக்டா இது பண்ணணும். கவிதை புலவரால் ஈட்டப்பட்டது. புலவரால் செயல்பாட்டு வினைத்தொடர். சூப்பர். ஆதிரையான் பெயர் சொல்லின் வகையை கண்டறிய. ஆதி இதை பிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். காலப்பெயர். எப்படி சொல்றீங்க? ஆதிங்கிறது காலம், சங்க காலம், அப்ப முந்தைய காலம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நாரா மலர், நாரா மாறா என்ன? சூப்பர்.
மாதிரி பேரை சூப்பர் செய்யணும். சூப்பர் அவ்வளோதான் அது வந்து முடிஞ்சது. கண்ணதாசன் ஏ நூல்களில் சாதிக்க அகாடமி விருது பெற்ற புனிதம். புனிதம்னா நான் இது சேரமான் காதலி. ஆப்ஷன் டி சேரமான் காதலி. சூப்பர் சூப்பர். டெக்ஸ்ட் புக்லேயே வருது இது. இதை சொல்லுங்க பார்ப்போம். இது வந்து இதை நீங்கள் எப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அது மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க மேடம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது ஷார்ட்கட்டாக என்னென்ன ஞாபகம் வச்சுக்க முடியுமோ ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தென்னூல் விளக்கம் ஈஸியாக சொல்லிடுறீங்க. வீரமாமுனிவர்னு. எனி ஐடியா? பதிற்று பத்தந்தாதி பரஞ்சோதி முனிவர். 4-1-2-3. இது அப்படியே டைரக்டா வர்றதுதான். பொக்கிஷம். பொக்கிஷம் செல்வம். அடிச்சிட்டீங்க அவ்வளவுதான். 4-1-2-3. சார் வசி காலம் வேதிகை. ஏதான் ஆன்சர் இதுக்கு. எப்படி சொல்றீங்க? அது கலாம்னா போர்னு அர்த்தம். அது ஒண்ணுதான். இது 3க்கு 1 இருக்கு. பெருக்கி விட்டியாடா சாய். கரெக்ட் தான். இது முன்னே பயத்தோம். பொம்பல்லாம் சோறு. அடிச்சிடலாம் அவ்வளவுதான் நீட்டா. 4-3-1-2. ஒன்று தெரிஞ்சா போதும் பாருங்க, அடிச்சிடலாம். சிலதை எப்படி கொடுத்துறான், சில இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறான். இது சொல்லுங்க. மாமாலை போற்றும். இதெல்லாம் செய்ய. மெய்ப்பொருள் காண்பதறிவு. மெய்ப்பொருள் காண்பதறிவு. திருக்குறள். அன்பினால் தோழினால் சென்ற ஆற்றே. மாமலை போற்றும். தேர்ட் ஒன் மணிமேகலை சார். எஸ். அப்போ என்ன கரெக்டாக இருக்கும்? 3-1-4-2 கரெக்டா? இதுவும் இதுலயே வரும். செய்யிலே வருது. 9th 10th 10th நினைக்கிறேன். கார்வார். இது படிச்சிட்டீங்களா? அது வருமே, செய்யிலே வருமே. கார்வார் நெய்யி. பாசவர்னா வெற்றிலை. சார் மியூட் பண்ணிங்க சார். பேசுங்க. ஓதுவர் நெய் ஊற்றுவர் காளியர். 3-4-2-1 கரெக்டா? ஹலோ, தெரியுதா? ஹலோ ஹலோ, பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். இல்ல யாரோ ஒரு அன்மியூட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொயன்னு கேட்டுட்டே இருக்கு. இதுக்கு 3-4-2-1. ஓகே, இது சொல்லுங்க. இலக்கணம் தான் டைரக்டா. மா கடல். ஹலோ, ஆப்ஷன் பி மாக்கடல் வினைத்தொகை. மாக்கடல் விளைத்தொகையா மேடம்? மாக்கடல். ஏதான் ஆன்சர் உரிச்சொல். எஸ். மான்றதை உரிச்சொல். அதுல என்னென்ன வரும் சாய்? மா விழி மறந்து போச்சுடா டக்குன்னு. அதுக்கு தான் உன்ட்ட கேட்குறேன். வேற என்ன பண்ணுவோம்? 3 சொல்லு எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். நமக்கு யூஸ்வல் எல்லாமே தெரிஞ்சதே மா மட்டும்தான். இன்னும் 2 சொல்லு இல்ல, அதான் மாவோட சேர்ந்து இன்னும் 2 வரும். அதை கொஞ்சம் கரெக்டா பார்த்து இது பண்ணீங்க. மாநகரம் ஆக சிறந்தது, இந்த மாதிரிலாம் வரும். ஆக அதெல்லாம் இது வருது. வில் வால். ஆப்ஷன் பி. இல்ல மேடம், ஏ தான் மேடம் ஆன்சர் ரைட்டு.
வில் வாள், வில்லும் வாளும் உம்மகை தொகை. அடுத்தது ஆதிக்குரல், அதிரும் குரல், அதிர்குரல் அறிவிக்கும் அது வினைத்தொகை. பைங்கிளி இப்போ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக மையில வந்தாவே முடிஞ்சு போச்சு பண்புத்தொகை. இலக்கணம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அதை படிக்க படிக்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது அப்படியே ஃபுல்லாகவே இதுதான், பெயர் சொல் தான். அடிங்க பார்ப்போம் கரெக்டாக. இதுக்கு டி ஆன்சர். எப்படி சொல்ற? சி ஆன்சர் சார். டி சார், ஆப்ஷன் ஆ டி. விளக்கத்தோட சொல்லுங்க, அப்பதான் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீலமலர் பூத்தொகை வெரி குட். பண்பு அதுதான் பெயர். நீளம், கலர், வடிவம், வட்டம், காலம் அதெல்லாம் வந்துச்சுன்னா பண்புத்தொகை. அது பண்புத்தொகை. ரைட்டு. அடுத்து சிங்கம் பொருள் பெயர். சிங்கம் பொருள் பெயர். சூப்பர், கரெக்ட் மேடம். 8:30 மணி, எட்டரை மணி காலம். கால பெயர். 3, 4, 2 அகழ்தல் அவ்வளோதான். பண்பு பெயர். முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அகழ்தல். சூப்பர் சூப்பர். இது அப்படியே இதுதான் கரெக்டாக அடிங்க பார்ப்போம். டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கிறது தான். சிங்கம். இது ரெண்டும் குருளை. E4 ஆன்சர் டி சார். புலி. ஆமாம், இது எல்லாமே டெக்ஸ்ட் புக்கில் ஒரு 20 வரும், அப்படியே கரெக்டாக அடிச்சுனா முடிஞ்சு போச்சு. சிங்கமும் புலியும் மட்டும் கொஞ்சம் இதில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பரல் அந்த இதுவும் அது மட்டும் தான். அது ரெண்டையும் பிடிச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி படிக்கும் போது எது கஷ்டமாக இருக்கோ அதை படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கிறத படிக்க வேணாம். புலி, குட்டி, மான், கன்று அதெல்லாம் படிக்காதீங்க. எது கஷ்டம்? சிங்கம் குருளை. ஆ புலியும் சிங்கமும் தான் கஷ்டம். அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அடிச்சிருந்துருக்கலாம். ஆப்ஷன் டி. எஸ் எஸ், கரெக்ட் தான். ஓகே. அடுத்தது கலகம்னா குழப்பம். முடிஞ்சு போச்சு. இந்த கலகம்னா 3 இல்ல ஆப்ஷன் சி டி இருக்கா? யாழ். கிண்ணாரம்னா யாழ் மேடம். இதுவும் அதே மாதிரி அந்த புக்லேயே பின்னாடி நிறைய வரும். அந்த டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற இதுலேயுமே இது ஒரு 2 பேஜ் வருது. அதை படிச்சிட்டிங்கன்னாவே ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே சார். ஏன்னா இது டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. தமிழ் சொற்கள். அழகியல், உவமை, பொறிப்பு. பொறிப்புனா இன்ஸ்பிரேஷன் 2, டிக்கு 2, இதில் 2 ஒன்று தான். உவமைனா ஆப்ஷன் டி. ஓகே ஓகே. ஆப்ஷன் பி. அதான் உங்களுக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியுமோ அதுலேருந்து அப்படியே ரிவர்ஸில் போனீங்கன்னா நீங்கள் உங்களை ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். டி 4. ஓகே. 1000 காலத்து பயிர் இதெல்லாம் அந்த கதை புக் டெக்ஸ்ட் புக்லேருந்து வர்றது தான். நீண்ட காலமாக இருப்பது 3. கல்லூர் நீர் உறுதல், கல்லில் நார் உரித்தல், இயலாத செயல். இப்போ 3, 1, 4, 2. கம்பி நீட்டுதெல்லாம் ஓடி போயிடுறது 4, 2. இதெல்லாம் என்னன்னு தெரியுதா மேடம்? இது வந்து அந்த பழமொழிக்கு தகுந்த மாதிரி அதுக்கான விளக்கம். இது 9th 10th வரும். அதெல்லாம் படிச்சிங்களா? யாராவது படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன் பழமொழி. அதுதான் அதோட தமிழாக்கம். அதுலேயே அடித்த மாதிரி அடிச்சிடலாம் பாருங்க. இதில் மாமலை. மாமழை உரிச்சொல் தொடர். தொடர், உரிச்சொல் தொடர். மாம் பூவே. இது ஏன் இதில் பாருங்களேன், நீங்கள் கன்ஃபியூஸ் இதை படிக்கணும். ஆப்ஷன் சி சார். மேடம் ஆப்ஷன் சி. மாமழை பொய்கையிலே உரிச்சல் தொடர். மேடம் இதை பாருங்க. ஆப்ஷன் டி. ஏன்னா பாடினேன் தாலாட்டுனா வினைமுற்று. ஆடி ஓடி ஓடுகிறான். ஆப்ஷன் பி தான். இதில் நல்லா ஆமாம். மாம் பூவே அதை நல்லா பார்த்துக்கணும். இதுக்கு 2க்கு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். இது அடிங்க. ஆடி ஆடி ஓய்ந்துறங்கு அடுக்கு தொடர் D2. மேம் சொல்லியாச்சு மேடம். பி தான் மேடம் ஆன்சர். ஓகே ஓகே ஓகேங்க சார். 44. அவள் பாடினாள். செய்வனியா மேடம்? முடிஞ்சு போச்சு மேடம். ஒரு பார்த்து வினைத்தொடர். ஆசிரியர் மாணவனை படிக்க வைத்தார். மேடம் ஒரே கொஸ்டின்ல முடிஞ்சிருச்சு. அவள் பாடினாள் தன்வினை மேடம். 3 பி. 3 1 4 2 அவ்வளவுதான். ஆசிரியரை அதை பார்த்தலாம். ஆசிரியர் மாணவனை படிக்க வைத்தார். அவர் படிக்க வைத்தார் ஒருத்தர் சொல்றாங்க, அது பிறவினை. தன்வினைனா தானே செஞ்சதை பத்தி சொல்றதுதான் தன்வினை.
இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்லேயே வருது, அதை படிச்சீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஈஸியாக வரும். கபிலன் உரையாற்றும். 4 4 கபிலன் உரையை ஆற்றினான். செய்வினை தொடர். 2. தொல்காப்பியம் Option B. தொல்வாக்கியால் இயற்றப்பட்டது, அது செயல்பாட்டு வினை. இயற்றப்பட்டதுன்னாவே முடிஞ்சு போச்சு. சார் அதான் மேடம். புரியல. ஆப்ஷன் பி மேடம். 3 1 4 2. சாய் கரெக்டா? இதுல ஒண்ணு தெரிஞ்சா அடிச்சிடலாம். இதுல ஒண்ணு தெரிஞ்சா அடிச்சிடலாம். அந்த 9th வரும். எனி ஐடியா? ஆக்சுவலி எனக்கு ஒண்ணு மட்டும் தான் தெரியும். வேற யாராக்கும் எந்த ஆங்கிளாச்சும் உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம், அதுக்காக கேட்குறேன். இதை படிச்சீங்களா? சாதிட் அகாடமி, தாமரை. ஃப்ரீ புரஸ்கார் விருது சின்ன பிள்ளை. அவ்வளோதான் மேடம், முடிஞ்சு போச்சு. 4 3 2 1. இப்போ இந்த சின்ன பொண்ணை பற்றி ஃபுல்லாக படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு குழு மயில் சுழிவுகள் சேர்த்து அந்த சுழிவு குழுக்கு ஒரு பேரை வச்சு விவசாயம் பண்ணாங்க, அதனால என்ன விருது கொடுத்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே அடிச்சிடலாம். இந்த அம்மா மட்டும் தான் இந்த அவார்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் இதில் மாற்றி தப்பாக அடிச்சிருந்திருப்பேன். இந்த ராஜகிருஷ்ணமும் இது மட்டும் தான் எனக்கு உடச்சிட்டு இருந்துச்சு. இதற்கு சின்ன பிள்ளைங்கனாலும் தப்பிச்சிட்டோம். 4 3 2 1 தான் கரெக்ட். வாழ் உரிமை கிருஷ்ணா, இது ஜெயந்தன். சாகித்ய அகாடமி ராஜகிருஷ்ணம், தாமரை செல்வை, பால சரஸ்வதி, இந்த அம்மா பாடகி. இது ரொம்ப ஈஸி. யாரோ ஒரு குரல் மட்டும் ரொம்ப அன்மியூட்டா இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துங்க. இதை அடிக்கலாம் அழகா, அப்படியே அழகா புக்லேயே தான் வந்துச்சு. புக்கில் தான் அதில் கேட்டிருக்கான். நாட்டுப்புற ஃப்ளோக்கு டிக்கு 3 அழகா தான் இப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கரெக்டா? கரெக்ட் சார். கரெக்ட் கரெக்ட். தப்பு. ஏய், கொலை பண்ணிடுவேன். நாட்டுப்புற இலக்கியம்னா என்னது? ஃபோக்குடா. Folk தானே. ஆமா. Folk literature. காப்பிய இலக்கியம்னா எப்பிக். பண்டைய இலக்கியம்னா ancient literature. நான் ஒன்றை வச்சு தான் அடித்தேன், மற்றதும் தெரியும். கொஞ்சம் இதில் மட்டும் தான் கழிப்பேன். இது ஒன்று கடைசி இங்கே இருந்தது பாரு, அதனால ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. இது தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்சக்கருவி, அந்த இது அடிக்கிறது. தோல் கருவி என்ன வருதுல? எனி ஐடியா? புக்கு டெக்ஸ்ட் புக்லேருந்து வர்றதான். தோல் கருவி சேகண்டி. தோல் கருவிக்கு முழவு மேடம். 3 இது இருக்கும், 3 பக்கம் அந்த இது இருக்கு. அதில் 2 அடுத்தது நரம்புக்கு தான். நரம்பு கருவி வந்து பரிவாதினி. ஆப்ஷன் டி. ஆமா, இது எப்படி போட்டாலும் அது வாய்ப்பு இல்லை. கரெக்ட் மேடம். 9th தானே மேடம் இது வருது, கஞ்சக்கருவி. ஆமா, இது வந்து இது நல்லா தெரியும். கஞ்சா கருவினா அந்த இது சால்ரா தட்டுறது, அந்த இது சகட்டின்னு சொல்லுவோம், அது கரெக்ட். 3 அப்போ 2 1 4 3. பரவாயில்ல, 3 தெரிஞ்சா நீங்க ஒன்று அடிச்சிடலாம். எனக்கு இதில் ஒன்று தெரியல, ஆனால் 3 தெரிஞ்சா ஒன்று அடிச்சிடலாம் நீங்க. இது அட்டின்னு இது டெக்ஸ்ட், இது புக்கு மேடம். தண்ணீர் தேசம் வைரமுத்து. தண்ணீர் வந்து சுவாமிநாதன். நாகரிகம் நான் தான் சொன்னேன், இப்போ லாஸ்ட் இதுலேயே சொன்னேன் பார்த்தீங்களா, நாகரிகம், தமிழர் நாகரிகமும் பண்பாடும். என் சீனியர் பேரை நான் வச்சுக்கிட்டேன், ஒரு நாகரிகமாக நடந்துக்குவார் அப்படின்ட்டு. அதில் தட்சிணாமூர்த்தி. முடிஞ்சு போச்சு. அப்போ ஆன்சர் பி. 2 4 1 2 3. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ரிலேட் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக இருக்கு பாருங்க. இப்போ ரொம்ப அது காம்ப்ளிகேட்டடான இதுதான், ஏன்னா இது ரெண்டுலையும் நான் தப்பு பண்ணி இப்போ நான் ஏக்கு போயிருந்திருப்பேன். இப்போ நாகரிகமும் தமிழர் வரலாற்றும் இன்னொன்று 2 இது, ஒரு தமிழமும் இன்பமும் ஒரு 4 புக்கு வரும். 8th வரும் இந்த புக்கு.
ஸோ அந்த இது ஒன்று வந்து நல்லா ஞாபகம் நீங்கள் ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அது பாருங்க எனக்கு காப்பாற்றி கொடுத்துருச்சு இந்த இடத்துல. இல்லைன்னா இந்த இடத்துல நான் தான் செலக்ட் பண்ணியிருந்திருவேன். இது ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலையும் கரெக்டாக கொஷினாகவே கேட்டிருந்திருக்கானுங்க. இதுக்கு ஆன்சர் பி. கரெக்டாக யாராவது படிச்சிங்களா? கரெக்டாக இருக்குமா? கரெக்டு தான், ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை அதில். இது அவங்களுடைய நடத்திய இதழ். என்ன கரெக்டாக இருக்கும்? கேலி சித்திரம் சித்திரம் பாரதியார். அடிச்சிட்டிங்க 2. ஆமாம், முடிஞ்சு போச்சு. கன்ஃபார்மாக அவர் தான், அது தெரியும். இதுவும் அவர் ஈரோடு. இவர் ஹைக்யூ கவிதை எல்லாமே இவர் தான் வருவாப்புல. ஈரோடு தமிழன் கரெக்டு தான். நவ இந்தியா, நான் பிச்சைமுத்து, இது தெரில எனக்கு. ஆனால் ஸோ இந்த 2 இது 2 கன்ஃபார்ம் அப்படின்றனால 2 1 4 3. இது அவங்களோட இயற்ப பட்டங்கள். அப்படியே அடிக்கலாம், அடிங்க பார்ப்போம். 2 தெரிஞ்சு ஆன்சர் பி. 2 தெரிஞ்சா வேலை முடிஞ்சு போச்சு. எப்படா சொல்கிறேன்? பாவலரேறு பெருஞ்சேத்தனார் அது ஒண்ணுதான் இருக்கு. பி இல்லை பி மேடம் ரைட்டு. கவிஞரேறு வாணிதாசன். வாணிதாசன், இது 2 தான் எனக்கு தெரியும். ஆனால் கரெக்டாக அடிச்சிட்டு கரெக்டு தான். மொழி கவினா ஞாயிறு தேவனையப்பாவர். இந்த 2 தெரியும் எனக்கு. சூப்பர் சூப்பர். மொழிஞாயிறு பாவனர். கரெக்ட். இன்னொரு கொஸ்டின் போகலாமா இல்லை எனி ஐடியா? இது ஃபார்மசிஸ்டோட கொஸ்டின். அகநானூறு. அடிச்சு தவிர்த்துட்டீங்க மேடம். நெடுந்தொகை அகனாரூர். இது மேடம் இதெல்லாம் செய்யதான் 10 சொன்ன பார்த்தீங்கன்னா 20 மார்க் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பாடாற்றுப்படை. தெரில மேடம் எனக்கு டெக்ஸ்ட் அதெல்லாம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. அதெல்லாம் மேபி இருக்கலாம். மலைப்பகுதியம் அந்த செய்யலாம் விட்டுட்டேன் நான். அந்த செய்யலும் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீ கரெக்டாக நெய்தல் பாளையனார் என்ற வரவேற்று குரல் மீன் கருகி பிறகு கொடுத்தனார் என்கிறது. நெய்தர் ஆமாம், நெய்தல் நிலத்தினர் பாரணர் வரவேற்று. ஓகே, கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிறுபுறநாற்றுப்படையில் தான் அந்த இது வரும்னு நினைக்கிறேன். நீர் குழம்பு மீன் அந்த இதெல்லாம் அதில் வரும். இது மேடம் மனித வாழ்வின் காந்தியடிகளின் முருகன் அல்லது அழகு என்ற பேர். மனித வாழ்க்கையில் காந்தியடிகளும் முருகன் வருதனார் கிடையாது. நாமக்கல் கவிஞரும் கிடையாது. திருவிக்கா ஆமா மேடம், ஏன்னா இவங்க யாரும் கிடையாது. இவங்க தான் இருப்பாங்க. திருவிக்கா முருகன் அல்லது அழகு. திருவிக்கா அது தெரியும் எனக்கு. அப்ப அதுதான், ஏன்னா எனக்கு இது 3 தெரியுங்க கிடையாதுன்னு. அப்ப இதுதான் ஆன்சர் கரெக்ட். ஓகே. இடம் புலரோடு தொடர்பில்லா நாடு. இது டெக்ஸ்ட் புக்லயே வரும். இடம்புறுதி புலரோடு தொடர்பில்லா நாடு. இதெல்லாம் பார்த்தா இது வலம்புறம். இது மட்டும் தான் இலப்புறம், இடதுபுறம் ஆஸ்திரேலியா. இது 8 அந்த மொழிகள் இது போடுவோம்ல. நல்லா அமைதியாயிட்டீங்க மேடம். ஓகேங்க சார். 5 மனிதர்கள் மனநிலை 20 இடத்தில் ஒரு முறை மாறும் என்று ஆராய்ச்சியாளர்கள் 90. 90. பி சார். இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்லேயே வரும். சாகித்ய அகாடமி பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். ராஜம் கிருஷ்ணன். முதல் பெண் எழுத்தாளர் மேடம். சாகித்ய அகாடமி பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். இவங்க யாரும் இல்லை, இவங்க தான் ராஜம் கிருஷ்ணன். மாவே சிவநாதம் எழுதிய தன் வரலாற்று நூல். இது டெக்ஸ்ட் புக்லேயே வருது. டெக்ஸ்ட் புக்கில் இந்த வார்த்தையை படித்த மாதிரி எனக்கு ஞாபகம். அதனால் என் சரித்திரம் இருக்கலாம். வேற ஐடியா படிச்சிங்களா? ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி வார்த்தை நான் கேள்விப்படவே இல்லை. என் சரித்திரம் படிச்ச மாதிரி ஒரு ஆமாம் ஞாபகம். ஆமாம், அதான். ஏன்னா இதில்
என் கதை இல்ல வேற எதுவும் இல்ல. ஆனா என் சிதை. நாமக்கல் என் கதைங்கிறது நாமக்கல் கவிஞரோட சார். ஓ ஓகே. நன்றிலும் தீதிலும் ஆயுதலும் அன்பும் அறமும் காய்த்தலும் அமைச்சர் கடமையாற்று எனும் கூறும் நூல். பதிற்று 10. என்ன மேடம் இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எப்படி படிக்கிறீங்க அதை? சார் அது 10th படிச்ச ஞாபகம் சார். நீங்க எந்த பேட்ச்? ஐயோ திடீர்னு இப்படி கேக்குறீங்களே. 2007, 8 அப்படி இருக்கும். அப்ப அந்த புக்கு அது. பரவாயில்ல, தெரியல, எனக்கு தெரியல. இதெல்லாம் நான் இதான் இந்த செய்யலாம் ஞாபகம் வச்சு முடிஞ்சு விட்டுட்டேன். ஏதோ ஃப்ளோக்கில் விட்டுறலாம் அப்படின்ட்டு அதான் 40க்கு 20ன்னு சொன்னேன். தெரியல, இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல. மேபி இருக்கலாம். நன்றும் தீதும் பதிற்று 10. ஓகே ஓகே, கரெக்டாக இருக்கும் நீங்கள் சொன்னா. கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க. இடந்திருந்தாமரை இந்த செய்யலாம். ஆப்ஷன் பி பாரதிதாசன் சார். மேடம் விட்டதோ தாமரைப்பூ இதழ், அது பாரதிதாசன். பரவாயில்ல, செய்யலாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. எப்படி மேடம் இது எங்கே பிடிச்சிங்க? இது எப்படி நீங்கள் ஞாபகம் படிச்சீங்க? 10th புக்ல இருக்கு சார். இந்த இருக்கு இப்போ கொடுத்துருக்க டெக்ஸ்ட் புக்கில். ஆமா ஆமா, செகண்ட் லெசன்ல இருக்கு. நான் செய்யலாம் விட்டுட்டேன். ஸோ தெரில எனக்கு. ஆனால் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, இருக்கலாம். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். மலைக்கடலும் திருத்தல் போலே வட்டம் நெய் நடம். மதுரை கலம்பம். மதுரை கலம்பம் 10க்கு ஏன் மேடம்? இக்கு வராது. ஆஹா, இது டெக்ஸ்ட் புக்கில் வர வகை கேள்வி தான். 1930ஆம் ஆண்டு தமிழோடு தூது நூலை முதலில் பதித்தவர் இருக்கீங்களா? டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் சிவஞானம், மாத்தோ சிவஞானம். மேடம் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் மேடம். இது உவே சாமிநாதனார். கீழ்கொன்ற கூட்டில் சரியானவை தவறானவை, சரியானது தவறானது எது, எவை? ஆஞ்சநேயர் திருமேனி 145 பாடல்களை கொண்டது. ஆஞ்சநேயர் திருமேனி பாடியவர் ஆண்டாள். திருமேனி கூற்று 1 தவறு 2 சரி. சரி. ஆனா இது மட்டும் தான் இது தெரியல. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா இது ஞாபகம் இருக்கு. ஸோ கரெக்டாக இருக்கும். 1 சரின்னு சொல்லி ஆமாம் இங்கே மாதிரி கொடுக்கல. ஸோ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி, கூற்று 1 மற்றும் 2 தவறுன்னு கொடுத்துருக்கான். அப்புறம் இதுதான் கரெக்ட். பரவாயில்ல, 1 தெரிஞ்சாலும் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். சூழி, அரையான் இடையில வருது. சுட்டி, நெற்றியில் அணிவது. சூழி காதல் அன்பு. நான் இதை காதல் இல்ல காதல் வருது வராது. இது காதல் வேற தான் வரும். ஆப்ஷன் ஏ. ஏ. சூழிக்கு என்ன வரும்? ஏன்னா இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இது என்னன்னு தெரியலையே. எனி ஐடியா? படிச்சீங்களா? சூழி கழுத்துல தானே வரும் சூழி. கரெக்ட். காலில் அழிவது அந்த இது கொலுசு, அந்த இதுக்கு வேற வரும். தண்டை. தண்டை. இதுக்கு என்ன மேடம் வருது? கழுத்து தானே இது சூழி. தெரியல. காசி கண்டத்தின் ஆதி வீரம பாண்டியன் 9. ஆமாம் டெக்ஸ்ட் புக்லேயே வருது. மேகமலை பொய்வது போல் கவிதையை விரைந்து பாடுவதில் வல்லவர். இதுவும் டெக்ஸ்ட் புக் தான். பரதன். இதுவும் டெக்ஸ்ட் புக் தான். மால்வரை. அடியும் பார்ப்போம் கரெக்டா. மால்வரை உச்சி. பெரிய மலை மேடம். ஓகே. இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்கு. அடிச்சு நோத்தலாம். திருக்குறளில் உள்ள இயல்களை உடையது. என்ன யோசிக்கிறீங்க? 12. மேடம் 9 இயல்களை உடையது. அறத்துப்பால் 5 4 சாரி 4 3 2 1 4 3 2 சாரி 4 3 2. ஓகே. அறத்துப்பல்ல 4, காமத்துப்பல்ல 3, இன்பத்துப்பல்ல 2. ஞாபகம் வச்சுங்க. ஒரே
ஒரே நிமிஷம் இருங்க. இது சில பேர் போயிட்டாங்களா இல்லை யாராவது ஒருத்தர் வந்திருக்காரு. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஆசார கோவில். It's time for bed. ஆசார கோவில். டெக்ஸ்ட் புக் ஆசாரக்கோவை. ஆமா. மூதுரை என்ன மேடம்? கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சொல்லுங்க பாப்போம் மூதுரை என்னன்னு. நற்பண்புன்னு நினைக்கிறேன். கரெக்டா? நல் வாழ்க்கைய வாழ்க்கை ஒழுக்கம் வாழ்க்கை ஒழுக்கம் மூதுரை. கரெக்டா? கரெக்ட் சார். படிச்சது அதனால. இது அந்த செயல் தான். மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போல எதை போன்றது? கடன் பெற்று ஒரு செயலை செய்வது, பொருள் இல்லாமல் ஒரு செயலை செய்வது, தன் கைப்பொருளை கொண்டு ஒரு செயலை செய்வது, ஒரு செயலையும் செய்யாமல் இருப்பது. கரெக்டா மேடம்? பொருள் இல்லாமல் தன் கையில் உள்ள பொருளை கொண்டு ஒரு செயலை செய்வது. கரெக்ட் கரெக்ட். எதுவும் இது பொருளே இல்லாமல் இல்லை, தன் கையில் வந்து ஒரு பொருளை வச்சுக்கிட்டு பொருளை செய்வது. ஆப்ஷன் சி. வற்றல். முடிஞ்சு போச்சு. அடிங்க டக்குன்னு. தொழிற்பெயர். வற்றல் அப்புறம் என்ன மேடம்? வற்றுதல். காரணப்பெயர். காரணப்பெயர். பெயர். மேடம் என்ன? வற்றல், வற்றுதல், படித்தல், தொழிற்பெயர். தொழிற்பெயர். இல்லைன்னு முடிஞ்சாவே முடிஞ்சு போச்சு. இந்த வற்றல்னா இது என்ன சொல்றது? அது என்ன வத்தல்? அது அது வற்ற வைக்கிற மாதிரி ஒரு தொழில். அது சரியா தெரில. எனக்கு தெரிஞ்சது தள்ளுன்னு வச்சாவே தொழிற்பெயர் தான். இதுதான் எதிர்பார்த்துட்டே இருந்தா கரெக்டா வந்துருச்சு. அகரவரிசைப்படி வந்து இப்ப கேட்டிருக்கான். இது ஏதாவது படிச்சிங்களா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? அகரவரிசைப்படுத்தலாம் என்னன்னு இதுக்கு தெரியுமா? இன்னும் ரிப்ளை காணா. இது வந்து அண்டம், திருநகர், முண்டகம், புறவு, கூடல் அப்படின்னு வந்து ஆப்ஷன் சி சார் ஆன்சர். ஆ கா மற்ற எதுவுமே வரல. கரெக்ட் மேடம். இது மற்றவங்க என்ன ஐடியா? இது மாதிரி அகரவரிசைப்படுத்துங்கன்னு கேட்டுருவாங்க. அகரவரிசைப்படுத்துங்கன்னா சி. ஆல்பாபெட்டிக்ஸ். தமிழ் ஆல்பாபெட்டிக்ஸ். ஆமாம் சி. மேடம். அதில் என்னன்னா ஆ இ இ உ அவு வரைக்கும் வந்துடும். இக்கு வராது. அடுத்தது இக்கு இங்கு இச்சுக்கிட்டு தான் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து கால கா கி கி கு கு கே தை வரும். ஸோ அதனால் நீங்கள் இதில் பண்ணும்போது இதில் கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாமே சேர்த்து கொடுத்துட்டான். ஸோ நீங்கள் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் தீயா? தீ எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஈ. இப்போ மூ எப்படி பிரிக்கலாம்? இம்மு கூட்டல் ஊ. பூ எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஊ. பூ எப்படி பார்க்கலாம்? இக்கு கூட்டல் ஊ. அப்ப இது காவரிசை. அது அடுத்தது. நீங்க காவரிசையில கா கா கி கு. அப்ப இதுல பாத்துக்கலாம் நீங்க. இக்கு கா எங்க இருக்கு? கா. அப்ப அன்னம் அடுத்ததுக்கு கா தான் வரணும். அடுத்து கா கா நீக்கு தீ. தீ எங்க வருது? இத்து கூட்டல் தீ ஈ. தீயிலே 2 ஈ முன்னாடி வந்துருச்சுன்னா அதுதான் முன்னாடி வரும். அடுத்ததே போட்டிருக்காம பாருங்க. தீ வேற ஏதாவது இன்னொரு வார்த்தை தூல துறம்புன்னு ஏதாவது கொடுத்துருந்தா அது வந்து 2வதுல வந்துடும். புரியுதா நான் சொல்ல வர்றது? புரியுதுங்க சார். ஆமா. இதுல ஒரு மார்க் வரும். விட்டுறாதீங்க. இது கம்பல்சரி அகரவரிசைப்படுத்துங்க. கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்டானா அந்த இதுல தான் வரும். அதே மாதிரி முதல் எழுத்தும் ரெண்டுமே ஒண்ணா இருந்துச்சு அப்படின்னா 2வது எழுத்து போயிடணும். இப்ப அண்டத்திலேயே வந்து அம்மா இருந்ததுன்னா அப்ப எது கரெக்டா வரும்? அன்னம் அம்மா. எது முன்னாடி வரும்? அம்மா. இல்ல அண்டம். அண்டம் கரெக்ட். இன் பா இம்மன் நான் யாச்சா. ஐயோ சத்தியம் நீ நம்ப மாட்டீங்க. ஒரு 5 டைம் மறுபடியும் எழுதி பார்த்தேன். காணாச்சாலாம் நான் வச்சிருக்கு. கஷ்டமா இருக்கு. நாக்கு அப்புறம் என்ன பதிலே மறந்து போச்சு. ஸோ அதனால காணாச்சா ஒரு டைம் எழுதி பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கும். நீங்க காணாச்சா எழுதினாதான் இது மறக்காது. ஏன்னா நீங்க பிரிச்சுக்கலாம். மற்றது ஃபுல்லா படிக்க தேவையில்லை. நீங்க ஃபர்ஸ்ட் எழுத்த நீங்க பிரிச்சுங்க. இப்போ உங்களுக்கு ரஃப் பேப்பர் கொடுப்பான். ஏன்னா தெரிஞ்சதில் மார்க் விட்டுறக்கூடாது. தெரியாததில் மார்க் விட்றது கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் எல்லாருமே மார்க் வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதில் விட்டுறக்கூடாது. அதனால் ஃபர்ஸ்ட் எழுத்த நீங்கள் பிரிச்சுங்க. இத்து கூட்டல் ஈ, இம்மு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் ஈஸியாக இருக்கும் நீங்கள் இது பண்ணுறதுக்கு. ரைட்டு ஓகே. ஓடை ஆடை உள்ளம் துண்டுவதோ கல்லில் உருண்டு தவழ்ந்து எதுவும் பாவு இவடையில் இடம் பெறுவது. அடிங்க பார்க்கலாம். பிசி இந்த ரெண்டுல ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். ஓடை ஆடை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு தான் அந்த செய்யல ஃபுல்லாவே படிக்கணும்னு சொல்றது. ஓடை ஆடை
அதான் இணை எதுகையும் இல்ல, முற்று எதுகையும் இல்ல. மேடம் என்ன சொன்னீங்க? ஏவும் இல்ல, டியும் இல்ல. எப்படி சொல்றீங்க? இணை எதுகையும் வராது, முற்று எதுகையும் வராது. எப்படி மேடம் வராதுங்கிறீங்க இணை எதுகை? ம். டை, இட்டு டை, இட்டு ஆட, ஆட, ட, இட்டு கூட இணை எதுகை வராது. செய் மேடம், அதுதான் சொல்றேன். எதுகையில அது சொல்லோ எழுத்தோ அதோட அசையோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தாலும் அது வந்து எதுகை தான். ம். அப்ப இது இணை எதுகை தான் கரெக்டா இருக்கும். புரியுதுங்களா? அது கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. அதுதான் அந்த செய்யல நீங்க எதுகைனா என்ன நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியா அடிச்சிருந்துருக்கலாம். ஒரு எழுத்தோ அதை சார்ந்த ஓசையும் ஒன்னாதான் இருக்கணும். ஆடை, ஓடை, ஆட, ஓட, ஓடை. பொழிப்பு எதுகைனா நடுவுல சேர்ந்து மாறி வரும். ஆனா அதுல முதல் எழுத்துல சேர்ந்து இல்லை அதுல. அப்படி பார்த்தாலுமே இது 4 செய்யுள்ல தானே இருக்கு. இணை எதுகை தான். கூலை எதுகைனா அது வந்து 1, 3, 4 பரவாயில்ல. இதெல்லாம் இது வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட்டா நான் கேட்டிருக்கேன். அதை ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்றதுக்காக கேட்டிருக்கான். இது ரெண்டுமே சிலபஸ்ல வராது. 10th தாண்டி தான் போகும். ஜஸ்ட் பொழிப்பு கூதை எதுகை மட்டும் தான் கொடுத்துருப்பான். இதெல்லாம் 11th 12th இது. ஆனா கேட்டிருக்கான். பரவாயில்ல. ஆனா இதுக்கு ஆன்சர் இணை எதுகை தான். இதெல்லாம் யார் கரெக்டா படிச்சிட்டீங்களா? அடிங்க, நான் அதெல்லாம் விட்டுட்டேன். என் ஐடியா குறுந்தொகை, தெரியல மேடம் எனக்கு. மேபி நான் தான் சொல்லிட்டேனே. மேபி இருக்கு. பட்டினப்படை சார். தெரியல சார், எனக்கு தெரியல. கான்ஃபிடண்டா தெரியல. 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல வரும் சார். பட்டினப்பாலை தான் நினைக்கிறேன். சரி சரி சரி, ஓகே. பிழையே நன்மொழி என்ற வாய்மொழியை நற்றினை குறிப்பிடுவது தொடர்புடைய வினையை தொடராக வினை தொடரை தருக. பிழையா நன்மொழியே என்ற வாய்மையை நற்றினை குறிப்பிடப்படுகிறது. அடிங்க பாப்போம், இதெல்லாம் இலக்கணம் தான். வாய்மை என்பது யாது? அது எப்படி மேடம் வரும்? என்ன கேட்குறான்? தொடரக்கூடிய வினை தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கேட்குறான். பிழையா என்பதன் இலக்கண குறிப்பு யாது? வாய்மை என்பது யாது? முடிஞ்சு போச்சு, சிம்பிள். தொடரக்கூடிய வினா தொடரை வினா கேட்குற மாதிரி கேட்கணும். அந்த ஹைஃபை பண்ணி கொடுத்துருக்கான் பாருங்க. பிழையா நன்மொழியே என்பது வாய்மொழியை நற்றினை குறிப்பிடுகிறது. அப்ப இந்த பிழையா நன்மொழி அதை தான் கண்டென்ட்டா கேட்க வரணும். அப்ப என்ன சொல்லணும்? வாய்மை என்பது யாது? பிழையா நன்மொழியே என்பது வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது. சார் ஆன்சர் வந்து பி சார். பி தான். பியா? ஆமாங்க சார். பி வராது சார். வாய்மை என்பது வாய்மையை வந்து நற்றினை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப பிழையா நன்மொழி என்று கூப்பிடுறாங்க. நற்றினை சார், நற்றினைங்கிறது ஒரு புக்கு சார். அது ஒரு இது நற்றினை குறிப்பிடுகிறது. புரியுதா நான் சொல்றது? நற்றினைங்கிறது இந்த இடத்துல ஒரு செய்யுள். ஓகே ஓகே சார். புரியுதுங்களா? புரியுது. பாரதியார் அவங்க மாதிரி யாரோ ஒருத்தர் திருக்குறள் மாதிரி வச்சுங்க. அப்ப வாய்மை என்பது அதுன்னு தான் கரெக்ட். ஓகே ஓகே சார். கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 2 டைம் கொஸ்டினை 2 டைம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். தொடருக்கேற்ற வினா தொடராக மாற்ற சொல்றான். இது அடிங்க தருங்க. இதெல்லாம் ஈஸி. படிச்சிருந்தா அடிச்சு நோக்கிடலாம். ஆப்ஷன் ஏ. மேடம் என்ன மேடம்? ஆப்ஷன் சி. எஸ். எப்படி சொல்றீங்க? கொல். எஸ். கொண்டான். கொல்னா வச்சிக்கிறது, ஒரு ஜென்ஸ குறிக்கிறதுனால அது கொல். மேடம் விட்டுருங்க. எப்பயுமே வேர்ச்சொல் எப்படி இருக்குன்னா கட்டளை போடுற மாதிரி தான் இருக்கணும். அப்ப கொல், அவனை கொல், நட, ஓடு, பாடு. வேர்ச்சொல் எப்பயுமே எப்படி இருக்கணும்? கட்டளை சொல்லாதான் தான் இருக்கணும். அப்ப கொல் தான் கரெக்ட். இலக்கணப்படி அதான் கரெக்ட். நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ தெரியல. ஆனா கொல் தான் கரெக்ட். பின்னொரு நிலையணி 3 வகைப்படுத்துக. பொருந்தாததை தேர்ந்தெடுங்க. இது அடிங்க.
ரோசி ஏதோ கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சாரி போயிட்டானா? டேய் உள்ள வாடா. உள்ளதான் இருக்கியா? கொடு இப்போ நீ இது கொடு. அது நோட்டிஃபிகேஷன் வரும். எனி ஐடியா? ஆப்ஷன் டி சார். எஸ் மேடம். ரொம்ப முட்டாள்தனமாக கொடுத்துருக்கான் பாருங்க. எழுவாய் ஒரு வினையை செய்வதால் அது தன்வினை எனப்படும். ஒரே நிமிஷம் மேடம். இப்போ முன்ன பிடிச்சி ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்காரு. இது எப்படி ஒரு டைம் கொடுத்துட்டா அதை ஏன் அப்படி பண்ண முடிய மாட்டேங்குது? ரெகுலராக வெளியே போயிட்டாலும் மறுபடியும் கொடுக்க வேண்டியதாக இருக்க மாட்டேங்குது. கரெக்டு தான் மேடம். சொற்களை ஒழுங்குபடுத்தி தொட்டோடாக நிறைய புலவர் அடையாளம் அரண்மனை இதை படிக்கும் போதே தெரிஞ்சிடும் மேடம். நல்லா ஒத்து படித்தோம்னாவே இது எது கரெக்டு ஒழுங்குபடுத்தி சொல்கிறதான் கேட்குறான். இதுதான் கரெக்டாக இருக்கும். இதுதான் சென்டென்ஸாக ஒரு பொருளாக இருக்கு. இதுவும் அதே தான். அடிங்க. இதுக்கு ஒன்றுக்கு ஒரு 2-3 டைம் படிச்சினாவே அதில் எது கரெக்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க. மற்றதெல்லாம் படிச்சு பாருங்களேன், அன்ரிலவெண்டடாக இருக்கும். வையை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுக்க திக்கி திணறியது தெப்பம். ஆப்ஷன் சி. அடிச்சு நவுத்துங்க. இதையும் சொல்லுங்க. ஜெயமோகன் பி. டேய் ஜெயச்சந்திரன்ரா. சந்திரனா? சாரி ஜெயகாந்தன். சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன். சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன். அடிச்சு நவுத்துங்க. இதுதான் பாருங்க, மிசைல் ஏவுகணை. வெரி குட். ஆனா இது எதுல வரும்னா, இது அப்படியே ஒரு ஹைஃபை போட்டு அப்துல் கலாம் பத்தி அதுல வரும். அது ஹைஃபை போட்டே சைடில் அது கொடுத்துருப்பான். உள்ள ஒரு கண்டென்ட்டுக்குள்ளேயே அது வந்திருக்கும். ஆனா ஜென்ரலா மிசைல்லாம் ஏவுகணை, ஆனா அது புக்லேயே தான் கொடுத்துருப்பான். இலங்கை, தாய்லாந்து, பாய்ஸ், ஓகே. அப்போ 3 வந்துச்சு. அடிச்சிடலாம் மேடம். 3, 4, 2, 1. இந்த சூறாவளிக்கு பேர் வைக்கிறது மேடம். இந்த கஜா புயல் அவங்க தான் வச்சாங்க. தாய்லாந்து வச்சது. ஸோ ஆப்ஷன் பி சார். கரெக்ட் மேடம். கொத்து குலை, இதை லாஸ்ட் டைம் சொன்ன பார்த்தீங்களா? கொத்து, குலை, கதிர், குரல். அவரை கொத்து, துவரை கொத்து. ஆப்ஷன் ஏ சார். அவ்வளோதான், அடிச்சாச்சுன்னா ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டான். ஒரு நிமிஷம் இருங்க. இதில் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தது பார்த்தேன். டிக்கு குரல்னா ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. இல்ல பி தான். ஏ தான் கரெக்ட். நெல் திணை வரும்ல சார்? இல்ல அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது என்னன்னா, எதை கேட்டிருக்கான் பாருங்க. அதோட இது புக்லேயே நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அதை நோட் பண்ணி தான் திரும்ப படித்தேன். அதாவது அதோட நுனி பகுதியை கேட்கல, அதில் விளையக்கூடிய நெல் முன்னாடி இருக்க அந்த இதை பற்றி கேட்குறான். ஸோ அப்போ கதிருக்கு இதுதான் வரும், சோளம் இதுதான் வரும். குரல்னா நெல், திணை, அந்த பால். கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக கேட்டிருக்கான். கரெக்ட். இதில் ஒரு கொஸ்டின் எப்பயும் வந்துருது. அந்த 10th 9th அது 10th. இல்ல 10th பா. இது 10th. இல்ல கான்ஃபிடன்ட் 10th தான் அது. ஏன்னா இது தமிழ் மொழியில நிறைய ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு அப்படின்றத இதுல கண்டிப்பா 2 கொஸ்டின் வந்துருது. கம்பல்சரி எல்லாம் படிச்சிருங்க. இதை எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. ஒரு 3-4 கொஸ்டின் கேட்டுறாங்க அதுல, எல்லா இதுலயுமே. ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சு படிச்சா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். காவடி சிந்தாண்ணானே ஆப்ஷன் பி சார். நம்மாழ்வார் திருவாய்மொழி.
2 திருக்கடைனார் அண்ணாமலையார் சி அண்ணாமலை காவடி சிந்து. இது பி தான் கரெக்டாக இருக்கும் மேடம். ஏன்னா இது 2 கன்ஃபார்ம் தெரியும். யாராவது தெரியுமா? எனக்கு 2 மட்டும் தான் தெரியுது இதில். பி தான் சார் கரெக்ட் பி ஆப்ஷன். பி 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 தான். அருணகிரிநாதர் தான் திருப்புகழ் எழுதினாரு. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? நான் வேற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேன். ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா? செய்யலோட படிக்கிறனால அப்படியே ஈஸியாக இருந்தது. அடிச்சு நகர்த்தலாம். பிக்கு 1. என்னடா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கான். 6ஆம் திணை மருத்துவர் சிவராமன். 31442 கரெக்டு தானே? கரெக்ட் தான் சார். கரெக்ட் கரெக்ட். ஏருக்கு நீர். இந்த இது எங்கே? சிறு நாடோடி கதைகள். கரெக்டு தான். ராஜாராம் ரைட். வாணி தேசத்தில் பிறந்த ஊர். அடிச்சிடலாம். ஆப்ஷன் சி சார். வாணிதாசன் கரெக்ட். திருக்குறள் 4-3-2-1 கரெக்டா? புதுவை கரெக்ட் தான். கரெக்டு தான். அவங்களோட பிறந்த ஊர் இது ரைட்டா? இது வந்து செம்ம கொஷின். நான் எதிர்பார்த்தேன் கரெக்டாக கேட்டிருக்கான். நம்ம பண்டிகையை வந்து தமிழ்நாட்டில் பொங்கல் கொண்டாடுறத ஆப்ஷன் டி. டெக்ஸ்ட் புக்லேயே வர்றது தான் அது. ஆப்ஷன் டி. மேடம் டி. சார் டி. இல்ல இரு, 2 இதுல இருக்கு. சார் ஆப்ஷன் டி ஆன்சர். சி மேடம். டி. ஓகே ஓகே சாரி கரெக்ட். அந்த லாரி அது இதுவங்களை தான் அப்படி இது பண்ணுவாங்க. பஞ்சாப். இது புக்லேயே வரும். அந்த 4 பேருமே போட்டு இதுக்கு எதிர்பார்த்தேன் நான் கேட்பான்ட்டு. பரவாயில்ல கேட்டிருக்கான். சங்கராந்தி ராஜஸ்தான். ஓகே. லாரி சி. இதுலையும் கேட்டுறான் பாருங்க. லாஸ்ட் இதுலேருந்து அப்படியே வந்துடுச்சு. கஞ்சா. ஆன்சர் ஏ கரெக்டா? கரெக்டு தானே? லாஸ்ட் டைம் கேட்டிருந்தா அப்படி மாற்றி கேட்டிருக்கான். ஓகே தானே? ஓகே சார். மதுரை பதிற்று புற்று திருமணி உலா தொன்னூல் விளக்கம். இது ஒன்றை மட்டும் வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். 2 மாற்றிட்டாங்க. அடுத்து குமர குருபுரார். ஆப்ஷன் ஏ. ஏ ஏ ஏ வராது மேடம் கண்டிப்பா. கண்டிப்பா ஏ வரதா? ஏ தான் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை மேடம். சி. தென்னூல் விளக்கம் இவரு வீரமாமுனிவர் நல்லாவே தெரியும். மதுரை பதிற்றுப்பட்டு ஆப்ஷன் சார். சி தான். பரஞ்சோதி முனிவர். சி தான். ஏன்னா இது 2 மாறி வருது. ஏற்றினை 2 அடியே கொண்டது பட்டினம் பாட்டினம் ஏற்றினை 2 அடியே பட்டு கொண்டது பதிற்று 7 மீன். ஐயோ அது ஒன்றும் ஐடியாவே இல்லை எனக்கு. சுத்தமா தெரியல. சுத்தமாக ஐடியா இல்லை. ஐ மீன் செய்யல அதை கொடுத்து கேட்டு வச்சிருக்கான். பரவாயில்ல இதெல்லாம் 1 மார்க்கோட போயிடுச்சு. 4 மாற்றி கேட்டதுன்னா 2 மார்க் 4 மார்க் போயிருக்கும். செய்யலாம் கேட்டால் என்ன பண்ணுறது சொல்லுங்க? இப்படி கேட்டா ஏன் ஆப்ஷனை போட்டு போக வேண்டியதான். வேற வழியே இல்லை. திருக்குறள் ஏதாவது வந்திருந்தா கூட அதை அடிச்சு ஒன்று இது பண்ணிடலாம். அதுவுமே கேட்கல. எதுலையுமே ஃபில்டர் பண்ண முடியல. நாட்டு வல்வாள் வேந்தவன் அந்த செய்யல பொருள் வரும்ல, அந்த இது கொஞ்சம் நான் வச்சா கூட அதில் கொஞ்சம் இது பண்ணி இது பண்ணலாம். இந்த பாடல் எதுவும் கம்பராமாயணத்தை வச்சு இதை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். கலரிப்பட்டேன் ஒன்றும் ஐடியா இல்லை. நடுவாழ்வடை 14 கீழ்கிழக்கு திருக்குறள் 2ல் 1 சிலப்பதிகாரம் 5 ஆப்ஷன் ஏ. இல்ல சாரி. ஆப்ஷன் சி சார். சி மேடம். பாடல் 10 ஆப்ஷன் சி தான். குட்டிவசி காலம் தாமும் இது எல்லாமே இதுதான். ஏ ஆன்சர்.
கலாம் போர். ம். மாலை. தாமம்னா மாலை. கரெக்ட். ஆக்குவது, போக்குவது, நீக்குவது, காக்குவது. போக்குவது வெகுளி. பீக்கு 3 அப்பா. எது ஈஸியா இருக்குமோ அது மாதிரி எத்தனை 3 ஆப்ஷனா கொடுத்து வச்சிருக்கான். ஆக்குவது அறம். ஆக்குவது அறம். அப்போ 4 3 2 1 1. நோக்குவது விரதம். காக்குவது நாணம். சரி, விரதம். காக்குவது நாணம். நோக்குவது நாணம். 4 3 2 1 கரெக்டா? கரெக்ட் தான். ஏன்னா வெகுளுனா சினம், சினம். எஸ். அது போக்கணும். அதான் கரெக்ட். வெகுளுனா சினம், அதை போக்கணும். ஆக்குவதுன்னா அறத்தை தான் ஆக்கணும். ஞானத்தை காக்கணுமா? எஸ். நல்லுரை. இதை அப்படியே பாருங்க. ஆனா விட்டுறாத, லாக் பண்ணிடு. மொழியும் இன்னுமை. எது? ஆமா. மொழியும் இன்னுமை. மலர்கண்ணி. மலர்களை மலரை மலர்கண்ணி மலர் போன்ற கண்ணி போன்ற ஐயாள்கு 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 நல்லுரை. கண்ணி பண்பு தொகை. 43. நல்லுரைனா பண்பு தொகை. சி தான் நினைக்கிறேன். கரெக்ட் தான், சி தான். நல்லுரை பண்பு தொகை. 4 இனமும் மொழியும் ஓப்பனாகவே கொடுத்துட்டான். எண்ணுமை 4. அதான் ஒரே. ஓ பரவாயில்லையா, அதுக்கு டைரெக்டாக அடித்தா அதான் ஈஸியாக வந்தது. 1 மலர்களே. 3ஆம் வேற்றுமை ஐயாள் கு. 3ஆம் வேற்றுமை மலர் கண்ணி இக்கு வந்திருக்கே. மலர் கண்ணி இக்கு 3ஆம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொகை. ஐயாள் கு. மேடம் ஐயாள் கு இன்னது கண் தானே? ஓ ஐ 2 இல்ல, சாரி. கரெக்ட். ஐயாள் கு. ரைட் ரைட். ஓகே, கன்ஃபியூஸ் ஆச்சு. ஆமா, அது முக்கியமா பார்த்து முதல் வேற்றுமையும் மொத்தம் 8 வரும். அதுல முதல் வேற்றுமை வந்து பெயரோட வர்ற மாதிரியே வரும். கரெக்டா? ஆமா, செய்யிலே வருவான். பவை பாவை அப்படின்னு வந்துட்டாவே அது முதல் வேற்றுமை. ஆமா, அப்ப அதை நான் வச்சுங்க. ஏன்னா ஐயாள்கு ஐ வந்து 2ஆம் வேற்றுமை. முதல் வேற்றுமையும் 7ஆம் வேற்றுமையும் இருக்கு. அது பேரா கொடுத்து கூட கேட்கறது வாய்ப்பு இருக்கு, கன்ஃபியூஸ் பண்றதா இருந்தா. அப்ப இதுக்கு ஆன்சர் 2 4 1 3. கரெக்ட் தானே? அடுத்தது உசிலம்பட்டி. உசிலம்பட்டி இடப்பெயர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பணிவு பண்பு பெயர் டி. D1. சி. வட்டக்கல். வட்டனா வட்டம், நீளம், அது மாதிரி எது வந்தாலும், வடிவம், சதுரம், அது மாதிரி வந்தாலும் பண்பு. பண்பு பெயர். மாற்றியாச்சு. ஒன்று தெரிஞ்சாலே மாற்றிடலாம் அப்படியே. இதோட வேர் சொல்லோட கேட்டிருக்கான். சொன்னா பாருங்க. கொன்றான் கொல். கொண்ட. கொண்டனா அதுக்கு பாருங்க கொல். கண்டான் கான். கேட்டான் கேள். இல்ல அது ஓகே. பாருங்க, இது எல்லாமே என்ன வாக்கியம்? கட்டளை வாக்கியம். கண்டான் கான் கேட்டான் கேள். கேள் கேள் கோல் கொல். கான் வேர்ச்சொல், கட்டளை வாக்கியமா தான் இருக்கும். செம்மையா கேட்டிருக்கான். ஐயோ இருக்கு மேடம், இது புக்லயே, இது பின்னாடியே புக்லயே இருக்குது. ஒரு கலைந்துரையாடல் மாதிரி வரும் இதுல. ஆப்ஷன் பி. ஸ்கைப், ஊடகவியல், ப்ளூடூத், ஊடலை, வைஃபை வந்து அறுதலை, ஆஃப்லைன் முடக்கலை. பி தான் கரெக்ட். ஒரு எழுத்து ஒரு மொழி ஃபுல்லாவே அடிச்சிட்டான். பி ஓ நை வை. வி மலர் மேடம். ஓ ஒன்னுலயே அடிச்சிட்டீங்க நீங்க, பரவாயில்ல. ஓக்கு பலகை, நைக்கு இழிவு, வைக்கு புல். ஓனா மதகு நீர். கரெக்ட் தான்.
அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு வருமே உயிர் ஆ இ உ சரி ஆ இ என்ன இது ரெண்டாவது டைமே கேட்டிருக்காங்க அந்த அம்மாவே. ஓ ஆப்ஷன் டி. ஒரே நிமிஷம் மேடம். காந்திமதி அம்மை பால சரஸ்வதி கரெக்ட் மேடம். பால சரஸ்வதி தாமரை செல்வி திருவேணி கிருஷ்ணம்மா ஜெயகாந்தன் காந்தி அமைதி விருது அந்தம்மா கிருஷ்ணம்மா அவ்வை விருது நம்ம கொடுத்தாங்க கரெக்ட். தமிழ்நாடு அரசு வந்து அவ்வை விருது கொடுத்துச்சு இந்த அம்மாவுக்கு. மாநில அரசு வேற அவார்டு கொடுத்தாங்க. அதான் முன்னாடி பார்த்தோம். இதுவும் நான் எதிர்பார்த்தேன், கரெக்டாக கேட்டான். அடிச்சு நவுத்துங்க பார்ப்போம். ஆப்ஷன் ஏ சார் ஆன்சர். எப்படி சொல்றீங்க? ஆவ வச்சுட்டீங்களோ டக்குன்னு. குணக்கு கொண்டல், கொண்டல், குடக்கு கோடை, வாடை, வாடை காற்றல், தென்றல் காற்றல், தென்றல், குணக்கு கோடை. ரைட், வெரி குட். இதுலயே ஒன்று வரும்ல, இன்னொன்று இருக்கும் இதுல. ஆமா, வாடை காற்று, கொண்டல், குடுக்கு. இந்த குணுக்குக்கே வேற ஒன்று இருக்கும்ல, கொண்டல் இன்னொன்று என்னமோ வருமே. வாடை கோடை தென்றல். இல்ல இதுலயே இன்னொரு பொருள் வரும், அதை தெரிஞ்சு வச்சுங்க. அது மறந்துடுச்சு இருக்கு, ஆனால் கொடுத்துருந்தா கரெக்டாக ஞாபகம் வந்திருக்கும். அதே ஒன்று படித்தேன், அதை ஞாபகம் இருக்கா இருக்காச்சு. குணுக்கு கொண்டல் இருக்க மாதிரி இதுக்கு வேற ஒன்று இருக்கும். கோடைக்கு இந்த இடத்துல குடக்குன்னு வருதுல்ல, அதில் வேற ஏதாவது ஒன்று வருது. அது என்னன்னு தெரிஞ்சுங்க. இது அப்படியே செய்யலு ஈதல் இளவர் இந்தினர் எளிதல் ஈதல். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி எளிது ஆற்றல் கரெக்ட். அரிது எளிதல் அரிது ஈதல் ஏற்றம் அந்தினார் உறவினர் கரெக்ட். இது தெரிஞ்சா இதுவே முடிஞ்சிச்சு. அந்தினர்னா உறவினர், விருந்தோம்பல்ல வரும். சூப்பர். இரவல்னா புலவர் கரெக்ட். சூப்பர், பரவாயில்ல மேடம். ஒன்று பார்ப்போமா இல்லை போதுமா? போதும், பசிக்குது. பசிக்குதா? ரைட்டு, ஓகே ஓகே பரவாயில்ல. வேற ஏதாவது டவுட்டா? ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? வேற ஏதாவது டவுட் இருந்தால் அதில் கேளுங்க. இதே கேள்வி கேட்பாங்களா? கண்டிப்பாக வராது. எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா நமக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு வருது. ஸோ அதனால அவங்களுக்கு எப்படி கேட்குறான்னு டெக்ஸ்ட் புக்லேருந்து வரும் சாய். அதுதான் தெரியுமே. ஓகே ஓகே. ஆக்சுவலா 8, 9, 10 தான் அதிகமா கேக்குறாங்களோ? இல்லடா, அது என்னன்னா 9, 10 தான் எல்லாமே சேர்ந்து முடியும். எல்லாவோட இலக்கணமும் எல்லாமும் சேர்ந்து ஒரே புக்காக முடியும். அதனால உனக்கு அதை பார்க்கும்போது 9th 10th நிறைய கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது 6th to 10th வரைக்கும் தான் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்ப இது தமிழ் சீர்கல்வின்னு வந்திருக்குல்ல, அந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் புக் தான். ஆமாம், அந்த டெக்ஸ்ட் புக். சின்ன பொண்ணம்மாலும் அதில் தான் வருவாங்க. ஓகே ஓகே. நான் அந்த சமச்சீர் கல்வி வரதுக்கு முன்னாடி படிச்ச பேட்ச். இல்லை, இப்போ ரீசெண்டாக அதுலேயே ரெண்டு அதில் ஏதோ சில டெக்ஸ்ட் சில கண்டென்ட்டை மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அதனால் ரெண்டையுமே படிச்சுங்க. அப்படின்னு தெரில அது. ஆனால் மோஸ்ட்லி இப்போ இதுலேருந்து தான் கேட்குறாங்க. இந்த டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன டெக்ஸ்ட் புக் இருக்கோ அதில் தான் கேட்குறாங்க. ஓகே ஓகே. அதில் ஏதோ கலைஞரை பற்றி மட்டும் எடுத்ததா தெரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான். வேற ஒன்றும் பெருசாக சிலபஸை நீக்கல அவங்க. இந்த கம்யூனிட்டி பேஸில் ஏதோ வச்சுருந்துருப்பாங்க போல், அதை எடுத்திருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ரிஃபார்ம் தான் பண்ணியிருக்காங்க. சமச்சீர் கல்வியில் புக்கில் கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். சில பாடங்களை எடுத்திருக்காங்க, நீக்கியிருக்காங்க. சில வார்த்தைகளை நீக்கியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியும். ஓகே ஓகே ஓகே, சைன் அவுட் பண்ணிடலாமா? இனி வேற ஏதாவது டவுட் இருக்கா? பரவாயில்ல. அப்போ ஆல் த பெஸ்ட். ஆனால் எல்லா பாதையும் தெரியும். இப்போ நம்ம பண்ணும்போதே டெக்ஸ்ட் புக்கை படிச்சிட்டினாவே உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணியிருந்திருக்கலாம் எல்லாமே. அட்லீஸ்ட் நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து திரும்ப சொல்கிறது டெக்ஸ்ட் புக்கை முடிங்கன்னு சொல்கிறது காரணம் வேற ஒன்றும் இல்லை. இலக்கணத்தை புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. எப்படி மாற்றி கேட்டாலும் உங்களால் ஃபில்டர் பண்ண முடியும். இது இப்போ பிரசன்ட்ல இருக்கிற புக் படிச்சா போதுமா இல்ல லாஸ்ட் 5 இயர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? பிரசன்ட்ல என்ன இருக்கோ அதை படிச்சா போதும். ஓகே ஓகே, थैंक यू. ஓகே, थैंक यू சார். தேங்க்யூ. வேற யாருக்கா கேள்வி இருக்கா? அவ்வளோதான், அதோட முடிச்சிருவோம். குரூப் என்னோட டெல் பண்ணிடுவேன்.
ஸோ அதை ஃபைனலாக எதாவது கேட்குனா கேட்டுருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். பாவம் ஆரம்பத்துல ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க நீங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஓகே மேடம், ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சார். தேங்க்யூ மேடம்.